بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: الكذب يأكل الإيمان، أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பரிபூர்ணமான இந்த மார்க்கத்தை தந்து அதில் எண்ணற்ற உயர் ஒழுக்கங்களையும் உயர் பண்புகளையும் அல்லாஹ் கொடுத்து அதை பின்பற்றுவதன் வழியாக அமைதி நிலவுவதற்கு, உலகம் முழுவதும் அமைதியான சூழல் ஏற்படுவதற்கு அல்லாஹ் வழிவகுத்து தந்திருக்கிறார். இதுபோன்ற உயர் பண்புகள், சுய ஒழுக்கம், நீதி, நேர்மை, நியாயம், அனைவரையும் சமமாக மதித்தல் உள்ளிட்ட பண்புகளுக்கு இடையூறு ஏற்படுகின்ற பொழுது இந்த உலகம் அமைதியின்மையை எதிர்நோக்கும். இன்று கடந்த 2-3 தினங்களாக டெல்லியில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்த்திருப்போம். சுமார் 1 மாதத்திற்கு மேலாக மாணவர்கள் டெல்லியில் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் அதில் ஏற்பட்ட குளறுபடிகளுக்காக அந்த துறை சார்ந்த அமைச்சர் பதவி விலக கோரியும் வலியுறுத்தி போராட்டம் நடைபெறுகிறது. தொடர்ந்து பலர் தன்னார்வத்தோடு கலந்து கொள்கின்ற நிலை. இதற்கிடையில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பாக பாராளுமன்றத்தை நோக்கி அந்த போராட்ட குழு பேரணியாக செல்லும் என்ற அறிவிப்புக்கு பின்பு அந்த நாளில் மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டங்கள் நடைபெற்றன. தன்னெழுச்சியாக ஏற்பட்ட அந்த மாணவர்களின் எழுச்சியை, அதில் இருக்கக்கூடிய நியாயங்களை புரிந்து கொள்வதற்கு பகரமாக அவர்களை அடக்கி ஒடுக்குவதில் அரசு கவனம் செலுத்தியது.
போலீஸை கொண்டும் துணை ராணுவ படைகளை கொண்டெல்லாம் அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டு அச்சுறுத்தப்பட்டார்கள். அதையும் தாண்டி அந்த கடுமையான தாக்குதல்களையும் எதிர்கொண்டு தொடர்ந்து இப்பொழுதும் அந்த குழு போராடி வருகிறது. அரசு சார்ந்த பாதுகாப்பு இயக்கங்களான காவல்துறை மற்றும் ராணுவம், துணை ராணுவத்தை தாண்டி பெயர் இல்லாமல் பலர் யூனிஃபார்மோடு கலந்து கொண்டு மாணவர்களை அடித்த நிகழ்வும், அன்யூனிஃபார்ம்லேயே இன்னும் சிலர் மாணவர்களை தாக்கிய நிகழ்வுகள் எல்லாம் பார்க்க முடிந்தது. நிறைய காவல்துறை பணியாளர்கள் கூட தங்களுடைய பெயர்கள் உள்ளடக்கிய அந்த பேட்ஜ் அணியாமல் அங்கே பணியில் இருந்திருக்கிறார்கள். அதன் மூலம் யார் உண்மையான காவல்துறை என்பது கூட சந்தேகத்திற்கிடமானது. அப்படி ஒரு சூழலை உருவாக்குவதற்கென்று அது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். பலர் அந்த யூனிஃபார்மில் இருந்து மாணவர்களை தாக்கிய நிகழ்வுகளை எல்லாம் தொலைக்காட்சிகளின் வழியாக பார்த்த இந்திய சமூகம் கடுமையாக கொந்தளித்தது. இன்று அதற்கு எதிராக இந்தியா முழுவதும் இது போன்ற எதிர்ப்பு மனநிலைகள், நியாயம் கோரி போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பொதுவாக குடியரசின் தத்துவம் மக்கள் எல்லோரையும் சமமாக பார்ப்பதும், மக்களுக்காகத்தான் ஆட்சியாளர்கள் என்ற அடிப்படையை உணர்ந்து அவர்களின் கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயங்களுக்கு செவிமடுப்பதும் ஆட்சியாளர்களுடைய கடமை. ஆனால் கொஞ்சமும் அதை பற்றி கவலை இல்லாத ஒரு சூழல், ஒரு வகையான இருமாப்பு நிறைந்த சர்வாதிகார மனநிலையை இன்று நாம் பார்ப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. ஒரு சகோதரர் கூட இப்படி குறிப்பிட்டார், இன்றைய இந்த நிகழ்வு பார்த்து இந்திய சமூகம் மனதளவில் ஒரு பெரும்பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கு முன்பும் கூட சிறுபான்மையின மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், அவர்கள் சம்பந்தமே இல்லாமல் நியாயமின்றி அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். அதையும் நாம் அப்படியே கடந்து சென்றோம். இன்று இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இன்னும் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இந்த நிலை வருகின்ற வரை வெயிட் பண்ண போகின்றோமோ என்று சிலர் வெளிப்படுத்திய ஆதங்கத்தையும் பார்க்க முடிந்தது. யதார்த்தமாக இவை நாம் விளங்க வேண்டுமானால், இந்த போராட்டம் என்பது எது? நீட் தேர்வு சம்பந்தமாக அதை ரத்து செய்ய கோரியும், அதில் ஏற்பட்ட குளறுபடிகளுக்கு அதன் துறை சார்ந்த அமைச்சர் பொறுப்பேற்க கோரியும் அடிப்படை நோக்கமாக கொண்டு நடைபெறுகின்ற போராட்டம். நீட் தேர்வு என்பது எது? ஒரு இலகுவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக மாணவர்கள் தொடர்ந்து +2 வரைக்கும் படிக்கிறாங்க. 10th வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே சப்ஜெக்ட் அப்படி இருந்தாலும் +1 +2 போகும்பொழுது கொஞ்சம் பிரிந்து குறிப்பிட்ட சில துறைகளை படிக்கும் நிலை. இதுல +2ல பின்னால மாணவர்கள் அது இன்ஜினியரிங்கோ, மருத்துவத்திற்கோ, அல்லது லாவிற்கோ, அல்லது இன்னும் பிற துறைகளுக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கோ போகின்ற வழக்கம். மருத்துவத்துறை என்பது மனிதர்களின் உயிர் பாதுகாப்பு சம்பந்தமான துறை என்பதால் அதில் வரக்கூடிய மாணவர்கள்
தெளிவுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக அதற்கான அந்த கோர்ஸில் சேர வேண்டுமானால் சில தகுதியான மதிப்பெண்கள் வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டது, முடிவு செய்யப்பட்டது. அதற்கிணங்க +2ல குறிப்பாக 3 மிக முக்கியமான சப்ஜெக்டுகள்ல பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் இதை அடிப்படையாக கொண்டு இதுல யார் இந்த 3ஐயும் சேர்த்துண்டான ஆவரேஜ் மார்க்கில் அதிகப்படியான மார்க் எடுத்திருக்கின்றார்களோ இவர்களுக்கு மருத்துவ கல்லூரிகளில் இடம் வழங்கப்பட்டது. ஒரு நீண்ட நெடுங்காலம் இது இப்படி தொடர்ந்து கொண்டிருந்தது. இதற்காக மாணவர்கள் கடுமையாக முயற்சி செய்து படிப்பது, தாங்கள் விரும்பிய கோர்ஸ்களில் சேர்வதெல்லாம் நடைபெற்றன. ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு முன்பாக மருத்துவத்திற்கென்று ஒரு தனி எக்ஸாம் நடத்த வேண்டும், அதில் தேர்வு செய்யப்படுகின்ற மாணவர்கள் மட்டும் அந்த கல்வியை படிக்க வேண்டும் என்று புதிதாக உருவாக்கப்பட்டது. முதலில் இருந்த ஆரம்ப நடைமுறையில் தமிழகத்திலிருந்து எண்ணற்ற மாணவர்கள் மருத்துவ கல்வியை இணைந்து பெரிய அளவில் படித்து முன்னேறி வந்தார்கள். இதற்கு பின்பு +2 மார்க் என்பது செல்லாக்காசாக ஆக்கப்பட்டு அதற்கென்று ஒரு தனி தேர்வு முறை உருவாக்கப்பட்டது. இந்த தேர்வு முறையை சொல்கின்ற பொழுது கூட இதற்காக நியமிக்கப்பட்ட குழு, அதாவது இன்றைய ஆட்சியாளர்களாக நியமிக்கப்பட்ட அவர்களது கட்சியை சார்ந்த பெரும்பாலானவர்கள் இடம்பெற்றிருந்த பாராளுமன்றத்தின் குழு கூட நீட் என்ற பெயர் எக்ஸாம் நடத்துவதை அவர்கள் வலியுறுத்தவில்லை. அதான் உண்மை. அப்படி வலியுறுத்தல. பொதுவாக மாணவர்களுக்கு டெஸ்ட் வேணும் என்று சொல்லப்பட்டதை தவிர இன்று நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த நீட் என்ற தேர்வு கூட அது வலியுறுத்தப்படவில்லை. ஆனாலும் அதற்கு அடுத்து சட்டமாக கொண்டு வரப்பட்டது. அப்படி கொண்டு வரப்பட்ட பொழுது சொல்லப்பட்ட காரணம் தர பாதுகாப்பிற்காக, தரத்தை குவாலிட்டியை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணமும், வணிக மையத்தை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற 2 காரணங்கள் சொல்லப்பட்டது. தரம் பாதுகாக்கப்பட வேண்டும், வணிக மயமாக்குதல் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இந்த 2 இதுல இருக்கா அப்படின்னு பார்த்தோம் சொன்னா நமக்கு ஆச்சரியமாக தெரியும். இந்த 2ம் இவங்க சொல்றது வேற, இங்க இருப்பது என்பது வேறு. தர பாதுகாப்பு என்று சொல்வது அது வெளியில பார்க்கறதுக்கு ஒரு அழகான வார்த்தையாக தெரிந்தது. அதற்கு எத்தகைய அர்த்தமும் இல்லை. முதல்ல இந்த நீட் வருவதற்கு முன்பு ஒரு கல்லூரியில ஒரு மாணவர் மெடிக்கல்ல சேரணும்னு சொன்னா கூட அதிகமான மார்க்குள்ள பையன் அப்ளை பண்ணி அதற்கடுத்து குறைந்துள்ள மார்க்குள்ள பையன் 2-3 பேர் அப்ளை பண்றான்னு வச்சுக்கோங்க, ஒரு சீட்டு தான் இருக்கு. ஹையஸ்ட் மார்க் உள்ள பையனுக்கு கொடுக்காம லோ மார்க் உள்ள பையனுக்கு கொடுத்தால் அது கேஸ் போடப்படும், வழக்கு தொடுக்கலாம். நான் அப்ளை பண்ணிருக்கேன், எனக்கு கொடுக்காம எப்படி என்னை விட குறைந்த மார்க் உள்ளவங்களுக்கு கொடுக்க முடியும் என்று கேட்க முடியும். முன்னா அப்படி இருந்துச்சு. அதே போல கவர்மெண்ட் ஒரு ஃபீஸ் நிர்ணயம் செய்யும், அதை விட கூடுதலா வாங்கினா அப்பவும் அந்த நிறுவனத்தின் மீது, கல்லூரியின் மீது வழக்கு தொடுக்க முடியும். இது முதலில் இருந்தது. இதற்கு அடுத்த நீட் வந்ததற்கு பின்பு எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டா 500 மார்க் நீட் வந்ததற்கு பின்பு 50% அரசுடைய கோட்டாவில் போகும், மீதி 50% 50% அந்த கல்லூரி நடத்தக்கூடிய தனியார் நிறுவனங்கள் அவர்கள் எந்த ரேட்டையும் அவர்கள் நிர்ணயித்துக் கொள்ளலாம். ரேட்டை கவர்மெண்ட் நிர்ணயிக்காது. இப்படி ஒரு சூழல். அப்ப ரேட்டை கவர்மெண்ட் நிர்ணயிக்க முடியாதுன்னு வரும் பொழுது இன்றைய பிராக்டிக்கல் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு பையன் அரசு கல்லூரியில் சேர்கின்ற அளவிற்கு அவன் முதன்மை மார்க் பெற்றிருந்தால்
வெறும் வருஷத்துக்கு ஒரு 50,000 60,000 ஃபீஸ்ல வருஷ ஃபீஸே அவ்வளவுதான் மெடிக்கல் காலேஜுக்கு, நம்முடைய எல்கேஜி காசு தான். ஆனா அதே சமயத்துல அந்த 50% பிரைவேட் கோட்டாவில் போகணும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 20-25 லட்சம் வரைக்கும் செலவா. அப்ப ஒரு அந்த கோர்ஸ் முடிக்கணும்னு சொன்னா 1.25 கோடி 1.5 கோடி செலவாகும். யோசிச்சுப்பா. இப்ப திரும்பவும் சொல்லுகிறேன், இது நம்ம விளங்கணுங்கிறதுக்காக ஒரு எளிமையா நான் புரிஞ்சதை உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக சொல்லுறேன். இன்னைக்கு பிராக்டிக்கல் நடைமுறையில நம்ம பார்க்கிறோம், மாணவர்கள் கிட்டத்தட்ட நீட் எக்ஸாம் எழுதுகின்ற பொழுது பார்த்திருப்பீங்க 24 லட்சம் பேர் எழுதினாங்க அப்படின்னு உதாரணத்துக்கு 20 லட்சத்துக்கு மேல பிள்ளைங்க எழுதுறாங்க. உண்மைதான், அது வரவேற்கத்தக்கது. இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில மாணவர்கள் எக்ஸாம் எழுதுறாங்க. இவங்க எதுக்கு எழுதுறாங்க அப்படின்னு கேட்டா, அந்த மருத்துவத்துறைக்கு செல்வதற்குண்டான எலிஜிபிலிட்டிக்காக இல்ல, அரசு கோட்டாவில் குறைந்த ஃபீஸ்ல போகிறதுக்கு முடியறதுக்காக முயற்சி பண்றாங்க. அதான் உண்மை. எலிஜிபிலிட்டிக்காக இல்லை. எலிஜிபிலிட்டி என்பது இன்னைக்கு 720 மார்க் நீட்டுக்கு, அதுல 650 மார்க்குக்கு மேல எடுத்தவங்க தான் அரசு கல்லூரிகளுக்கு போக முடியும். புரிவதற்காக உதாரணத்திற்காக சொல்லுகிறேன், உங்களுக்கு நீங்க அனுபவம் வச்சிருப்பீங்க. 650 மார்க்கு மேல எடுக்கிற பிள்ளைங்க தான் அரசு கல்லூரிகளுக்கு போக முடியும், அரசுடைய அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ள போக முடியும். அதுக்கு கீழே வருகின்ற பொழுது அவங்க பிரைவேட்ல தான் போகணும். கவர்மெண்ட் அந்த அதாவது செல்ஃப் பினான்சியல் சொல்றவங்க பிரைவேட் காலேஜ் நடத்துறவங்க அவங்க என்ன ஃபீஸ் வச்சிருக்கும் போது சொன்ன 1.25 கோடி 5 வருஷத்துக்கு, சும்மா புரிவதற்காக இந்த அமௌண்ட் கொடுத்து தான் அவங்க படிக்கணும். இப்போ 500ல இருந்து 650 மார்க் எடுத்த பிள்ளைங்க கூட இவன் பணம் கட்ட முடியாது. 650க்கு மேல எடுத்து அடிச்சு மேல போயிருந்தான்னு சொன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல சேர்ந்துருவான். ஒரு 500 to 650 மார்க் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா இவங்க கவர்மெண்ட் காலேஜ் காசு இருக்காது, போக முடியாது. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரைவேட்டுக்கு போக முடியுமா? பணம் இல்லை, கவர்மெண்ட்ல தகுதி இல்லை, ரிப்பீட்டட், திரும்ப அடுத்த வருஷம் எழுதுவாங்க, திரும்ப அடுத்த வருஷம் எழுதுவாங்க, அடுத்த வருஷம் எது வரைக்கும் எழுதுறாங்க? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் எலிஜிபிலிட்டிக்காக எழுதுறாங்க. எலிஜிபிலிட்டி அல்ல. எலிஜிபிலிட்டி என்பது மிக குறைந்த மார்க் தான். 200 சில்லற மார்க் தான் இந்த வருஷத்துல எலிஜிபிலிட்டி. கடந்த வருஷத்துல எலிஜிபிலிட்டி 150க்கு உள்ளதான், அதற்கு முன்னால இன்னும் கம்மி தான். இதுதான் எலிஜிபிலிட்டி. எலிஜிபிலிட்டி என்பது வேறு, ஹையஸ்ட் மார்க்ங்கிறது வேறு. சகோதரர்களே, இப்ப என்ன நடக்கும்னு கேட்டா, இப்ப எலிஜிபிலிட்டி 200 சில்லறைன்னு சொன்னா 250 275 மார்க் எடுத்த பணக்கார பையன் பிரைவேட் காலேஜில் சேர முடியும். அவன்கிட்ட பணம் இருக்கு, போய் சேர்ந்துருவான். 600 மார்க் எடுத்த பையன் சேர முடியாது, அவன்கிட்ட காசு இல்ல. நீ என்ன மண்ணாங்கட்டி தரத்தை பாதுகாக்க போறீங்க? 600 மார்க்கு உள்ள பையன் அவன் போய் படிக்க முடியல, பணம் இல்லைங்கிறதுக்காக. 300 மார்க் உள்ள பையன் காசு இருக்குங்கிறதுக்காக சேர்றான். நான் சொல்ல வருவது, நீங்கள் தரம் என்று சொன்னது ஃபோர்ஜரி. எங்கே தரம்? இதான் நடந்துகிட்டு இருக்கு. 350 மார்க் 350 மார்க் எடுத்த பணக்கார பிள்ளைங்க, அது இன்னைக்கு காலேஜ் பிரைவேட் காலேஜஸ் நடத்துறத படிக்காத பணக்கார பசங்களுக்காக தான். படிக்காத பணக்கார பிள்ளைங்க, மார்க் கம்மியா இருக்கணும், பணக்காரனா இருக்கணும், அவன்கிட்ட தானே ஃபீஸ் வாங்க முடியும். நல்லா படிக்கிறான், அது நமக்கு சொல்லாம சொல்ற வார்த்தை, அது அவங்களுக்கு தேவை. அதுதான் இதுல இந்த பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு திருப்பி எக்ஸாம் எழுதி அந்த ஹையஸ்ட் மார்க்கை நான் பிடிச்சு நான் உள்ள போகணும் அப்படின்னு அவன் போராடுறான்னு சொன்னா அதுவே பெரிய விஷயம். ஆனா அந்த அதோட அதுல இன்னொரு பகுதியை விளங்கணும். யாரெல்லாம் போட்டியாளர்கள் தெரியுமா? யாரெல்லாம் போட்டியாளர்கள்? டெல்லி பிரைவேட் காலேஜில் பிரைவேட் நல்ல தரமான சிபிஎஸ்இ ஸ்கூல் படிக்கிற பையனும் போட்டியாளர். சென்னை, கல்கத்தா, பாம்பே போன்ற மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் இதுல படிக்கிற பசங்களும் போட்டியாளர்கள். லோக்கல்ல ஒரு கிராமத்துல படிக்கிற பையனும் சம போட்டியாளன் தான், எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒரு கிராமத்துல படிக்கிற இன்டீரியர் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிக மிக கீழே இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்துல ஒரு தாலுகால ஒரு ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பையனும் போட்டியாளர். இன்னும் சொல்ல போனால் என்ஆர்ஐயும் போட்டியாளர்கள், ஃபாரினர்ஸும் கூட போட்டியாளர்கள் தான். இதுல ஜெயிச்சு வரணும். பெரிய கொடுமை என்னன்னு கேட்டா, அரசியல் சட்டத்தை வகுத்து தந்த அம்பேத்கர் பத்தி சொல்லுவாங்க. 1927 ஒரு கருத்தை எழுதினார், கல்வியை தரப்படுத்துங்கன்னு சொல்றோம்,
ஆனா அதுக்கு பகரமா இவங்க தேர்வுல கவனம் செலுத்துறாங்கன்னு சொன்னார். பெரிய விஷயம். கல்வி என்பது வேறு, தேர்வு என்பது வேறு. நான் யூனிவர்சிட்டியில பெருமைக்காக சொல்ல படிச்சு நான் ப்ரொஃபஸரா இருக்கும்போது சொல்லுவேன் பிள்ளைங்கள்ட்ட, படிக்க நேரத்தில் சொல்லுவாங்க எக்ஸாமே மனசுல வச்சிருப்பாங்க. இவ்வளவு போர்ஷன் நடந்துச்சுன்னா எக்ஸாம்ல அதெல்லாம் கேட்பீங்கல்ல, இங்க எக்ஸாம் பத்தி கவலைப்படாத, படிக்க மட்டும் செய்யும். அது ரெண்டாவது விஷயம். கல்வி என்பது வேறு, தேர்வு என்பது வேறு. நம்ம ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிட்டோம். கல்வியை தரப்படுத்துதல் என்பது வேறு, தேர்வு என்பது வேறு. தேர்வு ஒரு போலித்தனமானது, ஒரு அடையாளத்துக்கானது. கல்வியை தரப்படுத்துன்னு சொன்னா இன்னைக்கு பிளஸ் 2 படிக்கிற பசங்களுக்கு பயாலஜியா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், பிசிக்ஸா இருக்கட்டும், நல்ல வெல் குவாலிஃபைடு டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணணும், அவங்களுக்கு படிச்சு கொடுக்குங்கிற சிந்தனை வரணும், தரமான லேப் இருக்கணும், லேபுக்கு கைட் பண்றதுக்கு ஸ்டாஃப் போட்டிருக்கணும். இப்படி அதுல கவனம் செலுத்தினா, நான் புரிவதற்காக சொல்கிறேன், மேலும் அவங்களை வெளியில கூட்டிட்டு போய் எந்தெந்த விஷயங்களை காமிச்சு படிச்சதையும் அதையும் அப்ளை பண்ண வச்சு அந்த நாலேஜ் அவங்களை கெயின் பண்ண வைக்கிறது. இது கல்வியின் தரம். கல்வியில தரத்தை கொடுக்கிற பத்தி எவனை யோசிக்கிறதுக்கு இல்ல, எக்ஸாம பத்தி மட்டுமே யோசிக்கிறான். தேர்வை கொண்டுதான் நாங்க இது பண்றோம்னு சொல்றாங்க. இது இது என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுதான் இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய நடைமுறை சிக்கல். தேர்வு ஸ்ட்ரிக்டா வைக்கிறது. இன்னும் பெரிய கொடுமை என்னன்னு கேட்டா, இன்று இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நியூ எஜுகேஷன் பாலிசின்னு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த கல்வி சிந்தனைகள் எல்லாம் ஒரு ஏறக்குறைய 50 ஆண்டுகளாக 60 ஆண்டுகளாக சுதந்திர இந்தியாவின் 75 ஆண்டுகளாக இந்த மக்கள் படிக்காத பாமர மக்களை படிக்க வைக்கிறதுக்கு என்னவெல்லாம் முயற்சி பண்ணாங்களோ அதுக்கு நேர் எதிராக படிச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு இன்டைரக்ட் அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாம 3rd ஸ்டாண்டர்ட்ல தேர்வு, 5th தேர்வு, 8th எக்ஸாம் எல்லாம் வச்சு 10th எக்ஸாம் வச்சு நம்ம பப்ளிக் எக்ஸாம் வச்சு பிள்ளைங்க தேர்றது பெரிய விஷயமா இருக்கு. எல்லாத்தையும் தேர்வுன்னு சொல்லி கழிக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ அவ்வளவு பார்த்தாங்க. இதையும் பார்த்து நம்ம பிள்ளைங்க பசங்க படிச்சு ஏதோ வந்தாங்க, கஷ்டப்பட்டு பிளஸ் 2ல ஹை மார்க்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் நேட்டுன்னு கொண்டேன். சரி, இதுவே தேவையில்லை, அதுக்கான இந்த விளக்கத்தை சொல்றேன். சரி, தேவையில்லை, ஆனாலும் ஒரு அரசு ஒண்ணு கொண்டு வந்துருச்சு, இதுக்கு கஷ்டப்பட்டு போட்டி போட்டு படிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீட் கோச்சிங் சென்டர்ஸ் எவ்வளவு இருக்கு, அதுல எவ்வளவு ஃபீஸ் இருக்கு, அந்த ஃபீஸை யாரு கொடுத்து படிக்க முடியும்? அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இந்த சப்ஜெக்டுக்குள்ள ஏழைகள் வந்துடாதீங்கன்னு சொல்ல வர்றீங்களா? அதற்கு என்ன மீனிங்? சரி, இப்படி ஒரு பக்கம் இவ்வளவு கோச்சிங் சென்டர், பயங்கரமான பணம் கட்டி படிக்கணும், இதுக்கு மத்தியிலே எல்லாரும் போட்டி போடுறாங்க, படிக்கிறாங்க, கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதுறாங்க. இப்ப இன்று போராடக்கூடிய பிள்ளைங்க இந்த நீட்டு தேர்வு வேணாங்கிறதுக்கு முன்னால ஏன்டா அந்த பேப்பர் கசையுதுன்னு சொல்றீங்களே, ஏன் இவ்வளவு குளறுபடி பண்றீங்கன்னு கொஸ்டின். ஏன் இந்த குளறுபடி நடக்குது? அப்ப குறிப்பிட்ட கோச்சிங் சென்டர்ல அல்லது குறிப்பிட்ட ஆட்கள் அவங்களுக்கு இந்த இதை பற்றி நீங்க கசிய விடுறீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு கேவலமானவர்கள், எவ்வளவு கேவலம். பிழைகள் நடக்கும், எப்பொழுதாவது நடக்கும். கிட்டத்தட்ட 152 தடவைகள் பேப்பர்கள் கசிஞ்சிருக்குன்னு சொன்னா வெளியில சொன்னா வெக்க. எப்படி நீங்க என்ன நிர்வாகம் பண்றீங்கன்னு கொஸ்டின் வரும். மிஸ்டேக் நடக்கும், எப்பொழுதாவது நடக்கலாம். இப்ப கடந்த நீட்டுடைய தேர்வு பிரச்சனை ஏற்பட்டு டோட்டலா தேர்வு ரத்து செய்யப்பட்டது. யோசிச்சு பாருங்க, சில பசங்க பைத்தியம் படிக்காதவங்க ஒரு குரூப் இருக்கு, எதை பத்தி கவலைப்படாது, அவங்கள விட்டுருவோம். படிக்கிற பிள்ளைங்க சில பேர் பொம்பளை பிள்ளைங்க, சின்ன பசங்க அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, கஷ்டப்பட்டு படிக்கிறான், ரொம்ப கஷ்டப்படுறான். 2 மாசம் 3 மாசம் பைத்தியங்கள் மாதிரி படிக்குதுங்க, எக்ஸாம் எழுதுறாங்க. எழுதிட்டு வந்துட்டு 2 நாள்ல அந்த தேர்வை ரத்து பண்ணிட்டோம், புதுசா இது பண்ணணும்னு சொன்னா திருப்பி என்ன செய்யுது? ஒண்ணு அவன் மனரீதியாக பாதிக்கப்படுவான். இன்னொன்னு சரி ஒரு வகையான என்ன செய்ய விரக்தி மனப்பான், என்னத்த எக்ஸாம் எழுது, கடைசியில இது பண்ணுவானுங்க, பேப்பர் கசஞ்சு சொல்லுவாங்க, ரத்துன்னு சொல்லுவாங்க, என்னத்த படிக்கிறோம், ஆட்டோமேட்டிக்காவே அவன் பின்ன தைக்கிறான். இப்ப அவன் முதல்ல எடுத்த மார்க் 2வது எடுக்க முடியாது, அவ்வளவு கஷ்டப்பட்டு மேல ஒரு ஹை மார்க் எடுக்கிறதுக்கு நினைச்சு வந்திருப்பான், இப்ப அவனால அது முடியாம போயிடும். இப்படி போன பிள்ளைங்க அல்லது விரக்தியில இவ்வளவு கஷ்டப்பட்டோம், நமக்கு நல்ல மார்க் இருக்குமே, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு தற்கொலை செய்து கொண்ட பிள்ளைகளுடைய எண்ணிக்கை எல்லாம் ஏராளம். இவைகள் எல்லாம் மனதில் வைத்துத்தான். ஆனா தமிழகம் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொண்டது, இதுல பெரிய அளவுல பாதிக்கப்பட்ட மாநிலம் தமிழகம். நம்முடைய சீட்டு ஃபுல்லா எவனோ வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான் தமிழ்நாட்டில், இதான் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டது. ஆரம்பத்திலிருந்து எதிர்த்து கொண்டே இருக்கிறது.
ஆனா பெரிய கொடுமை, இன்னைக்கு இதற்கு எதிராக அங்கே போராட்டம் நடக்குது. இங்கே சினிமாவின் மீது ஒரு பெரிய ஆர்வம், அதன் மீது நம்முடைய கான்சன்ட்ரேஷன் இன்னொரு பக்கத்துல போய்கிட்டு இருக்கு. இதுல மற்றவங்க சொல்றதை விட நம்ம பொம்பளை பிள்ளைக்கு கொடுக்கிற பேட்டி நம்ம எல்லாம் மவுத்தாயிரும். இதுகளை பெத்ததுக்காக வளர்த்ததுக்காக எப்படித்தான் இவங்களுடைய பேரண்ட்ஸ் பாக்குறாங்கன்னு தெரியல, சன்ன தம்பி பார்த்துக்கிட்டு இருக்கான்னு தெரியல, கணவர்கள் பார்க்கறாங்கன்னு தெரியல. இது ஒரு பெரிய சமூகமே சேர்ந்து நாம் வெட்கப்பட வேண்டிய, தலைகுனிய வேண்டிய, கவலைக்குள்ளாக வேண்டிய ஒரு விஷயம். சரி, இது இருக்கட்டும். இப்ப ஒன்னு தரம்னு சொன்னீங்க, தரமுக்கு நம்ம சொன்னோம், இதுல எப்படி தரம் வரும்? 600 மார்க் எடுத்தவன் படிக்க முடியல, 300 மார்க் எடுத்தவன் சூப்பரா ஒரு பிரைவேட் காலேஜ்ல படிச்சுட்டு வந்துடுறான். நீங்க என்ன தரத்தை நீங்க சொல்றீங்க? செல்வந்தர்கள் தரமிக்கவர்கள் சொல்ல வர்றீங்களா? என்ன கருத்து அதுக்கு? இல்ல, வணிக மையத்தை ஒழிக்கணும்னு சொன்னீங்க, எங்க ஒழிக்க முடியும்? முதலாவது ஒரு ஃபீஸ் நிர்ணயம் இருந்துச்சு, இப்ப அதுவே இல்ல, நீங்க எவ்வளவு வேண்டுமானாலும் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டீங்க. இதுல எங்க இருந்து வரும்? எங்க தரமும் இல்ல, இதுவும் இல்ல. எங்க போய் படிக்கிறது? அந்த எக்ஸாம் கோச்சிங்க்கு ஏகப்பட்ட காசு செலவு பண்ணணும். அதையும் தாண்டி முடியாதவன் கஷ்டப்பட்டு உழைச்சு பசங்க படிச்சா நீங்க பேப்பர் லீக் பண்றீங்க. எத்தனை தடவை பண்ணுவீங்க? இதன் மீது யாரின் மீது எத்தகைய நடவடிக்கையுமே இல்லை. யாரும் அதுல பெருசா குற்றவாளிகளாக ஐடென்டிஃபை பண்ண முடிகிறது இல்ல. இன்னைக்கு பெரிய பெரிய தவறுகள், என்ன சொல்றதுன்னே தெரியல. கோடி கோடியா கிலோ கணக்கில் கொள்ளை அடிக்கிறானுங்க. இதெல்லாம் சின்ன விஷயங்கள் தான், சின்ன கொள்ளதான் அப்படின்னு சொல்றதும், இதுக்காகலாம் சுப்ரீம் கோர்ட் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து விசாரிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மனநிலை இன்று இருக்கு. அதான் உண்மை. மனநிலை, ஆட்சியாளர்களுடைய மனநிலை எப்படி இருக்கோ அல்லாஹ் பாதுகாக்கணும். அதிகாரிகளுடைய மனநிலையும் கூட. பொதுவாக அரசியல்வாதிகள் எப்பொழுதுமே ஒரு மாதிரியா இருப்பாங்க, அரசு அமைப்பு ஒரு மாதிரியா இருக்கக்கூடாது. அரசு அமைப்பு என்பது அது நிர்வாகமா இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், நீதித்துறையாக இருக்கட்டும், பத்திரிகை, இப்படி பல்வேறு துறைகள் இருக்கிறது அல்லவா. இவங்க அரசியல் மயம் ஆகக்கூடாது. ஆனா பெரிய கொடுமையிலும் கொடுமை என்னன்னு கேட்டா, இன்று இதுவும் அரசியல் மயமாக ஆயிடுச்சு. கேள்வி கேட்டா இவங்களும் பதில் சொல்றதுக்கு அரசியல்வாதிகளும் தயாராக இல்ல. கோர்ட்டுக்கு போனா எங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, பசங்களை அடிச்சு சாகடிக்கிறானுங்க, அந்த வீடியோ பார்க்க நாங்க விரும்பல, எங்களுக்கு நேரம் இல்லை, டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, ஆட்சியாளர்களை திருப்திப்படுத்துவது மட்டுமே எங்களுடைய பணி என்று எதன் மீது இந்த 140 கோடி மக்கள் இறுதியாக நம்பிக்கை வைப்பார்களோ, அல்லது இங்க போயிடலாம் நமக்கு நியாயம் கிடைச்சு நினைப்பாங்களோ, அவைகளின் நிலையே இது. ஒரு சார்பான சிந்தனைகள் சாதாரணமாக, மிக சாதாரணமாக வந்துருச்சு. இதுல நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கோர்ட்டுடைய உத்தரவை பார்த்திருக்கலாம். 2020 மகாராஷ்டிரா மாநிலத்தில் அங்கிருந்து குஜராத்துக்கு 16 மாடுகளை எடுத்து சென்றிருக்காங்க. பசுமாடுகளை சட்டவிரோதமாக கடத்தி வந்தாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி முகமது அமீன் என்ற நபரை கைது செய்யறாங்க. இந்த வழக்க மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெறுது. வழக்கை விசாரித்த ஒரு நீதிபதி அந்த மாடுகளை கடத்தி சென்றதாக சொல்லப்பட்ட அமீனுக்கு ஆயுள் தண்டனையும் 5 லட்சம் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். அதை விட கொடுமை என்னன்னு கேட்டா, அந்த தீர்ப்புல அவர் பயன்படுத்திய வாசகங்கள், அது நீதிபதி எழுதியிருக்கிறாங்கிற மறந்துட்டு பார்த்தா யாரோ எழுதியிருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரி இருக்கும். அவர் தீர்ப்பில் குறிப்பிடுகின்ற பொழுது, பசுக்கள் மகிழ்ச்சியா இருக்கும் இடத்தில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும், பசுக்கள் கவலையுடன் இருக்கும் இடத்தில் செல்வங்கள் அழிந்து போகும். ஒரு பசு என்பது விலங்கு அல்லாது தாய். இந்த உலகத்திற்கே பசு முக்கியமானது. பசுவின் ரத்தம் பூமியில் சிந்தக்கூடாது. அவ்வாறு பசுவின் ரத்தம் பூமியில் என்றைக்கு சிந்தாமல் இருக்கிறதோ அன்றுதான் இந்த உலகம் செழிப்பாக இருக்கும். உலகில் உள்ள வேறு எந்த ஜீவராசியும் பசுவை போன்று நன்றி உணர்வு கொண்டது இல்லை. எனவே அத்தகைய நன்றி உணர்வு கொண்ட பசுக்களுக்கு நாம் மிகவும் மதிப்பளிக்க வேண்டும். பொருளாதார ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் பசுக்கள் பலன் கொடுக்கக்கூடியவை. உதாரணமாக, ஒருவர் பசுவை துன்புறுத்தினால் அவரது சொத்துக்கள் அனைத்தும் அழிந்து போய்விடும். பசு சாணத்தை வீடுகளில் பூசினால் அணுக்கதிர்வீச்சு பாதிக்காது என்பது அறிவியல் உண்மை. பசுவின் மூத்திரம் தீராத நோய்களையும் தீர்க்கும். என்றைக்கு பூமியில் பசுவின் ரத்தம் சிந்தாமல் இருக்கிறதோ அன்றுதான் உலகின் அனைத்து பிரச்சனைகளும் தீரும்.
இது யாரோ சொன்னது நினைக்காதீங்க, ஒரு நீதிபதி இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொன்ன வாசகங்கள். அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு மனுஷனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கிறோம், 5 லட்சம் அபராதம் கொடுக்கிறோம். எந்த அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் இதை சொல்லியிருக்கேன், இதை சொல்றதுக்கு பகரமா என்னென்னத்தைலாம் சொல்றாங்க. என்ன நடக்கும்? சமீபத்தில் இதற்கு நேர் இன்னொரு இதை பார்க்கலாம். இது போன்று மாடுகளை எடுத்து வந்தவர்களை தாக்கிய ஒரு வழக்கில் அந்த குற்றவாளிகளுக்கு மாவட்ட ஒரு பெண் நீதிபதி, முஸ்லிம் பெண் நீதிபதி, அவங்க மாவட்ட உரிய தண்டனையை கொடுத்தா அதுக்கு பயங்கரமா கொந்தளிக்கிறாங்க. நீதிபதியவே அட்டாக் பண்றாங்க, நீதிபதியை பயங்கரமா எதிர்க்கிறாங்க. என்னென்னலாம் நடக்குது அப்படின்னா இந்த நாடு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? என்ன நடந்துகிட்டு இருக்கு? இந்தியா என்பது ஒரு அற்புதமான நாடு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. குடியரசு தத்துவம் நிறைந்த நாடு. குடியரசு என்று சொன்னால் என்ன என்பதற்கான அர்த்தமே வாடகை இல்லாமல் போய் கொண்டிருக்கு. அனைவரும் சமம், சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். எங்கே சமம்? சிறுபான்மையினர் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், அவர்களுக்கு எதிராக என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், விளிம்பு நிலை மக்களுக்கு எதிராக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று இருக்குமானால் அனைவருக்கும் சமம் என்பதை நாம் எப்படி பார்க்க முடியும்? எனவே இந்த குடியரசு தத்துவம் கண்டிப்பாக பாதுகாக்கப்பட வேண்டும். இது கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லா இடத்திலும் இருக்கத்தான் செய்யும். உண்மைக்கும் பொய்மைக்கும் எதிராக காலங்காலம் சில போட்டிகளும் சில சிரமங்களும் வரும். ஆனா உண்மைக்கு சில கஷ்டங்கள் வரலாம், ஆனால் உண்மை அழிந்து விடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கு. அதே போன்றுதான் இன்று இந்தியாவுடைய குடியரசு தத்துவத்திற்கு சில சிரமங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட சட்டமும் நீதியும் சில காலம் அழைக்கப்பட முடியும், தொடர்ந்து அதை செய்ய முடியாது. அதுதான் உண்மை. குர்ஆன் ஒரு வசனத்தை சொல்லும், குல் ஜாஅல் ஹக் வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. யா ரசூலுல்லாஹ், நீங்கள் சொல்லுங்கள், சத்தியம் அழிந்து விட்டது, வந்து விட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, அசத்தியம் அழிந்தே தீரும் என சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலிருந்து அந்த மக்களை விரட்டி அடிக்க எதிரிகள் முயற்சி செய்த போது அல்லாஹ் சொன்ன வார்த்தை. இன்னொரு கருத்தில் காபாவில் 360 சிலைகள் வைக்கப்பட்டிருப்பதை கண்டு மனம் வெதும்பிய எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன வார்த்தை, அசத்தியம் அழிந்துவிடும், அழிந்தே தீரும், கவலைப்பட வேண்டாம் என்று ஆறுதலுக்காக சொன்ன வார்த்தைகள் அதுதான். எனவே எத்தனையோ பேர் சர்வாதிகள் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார்கள், அடையாளம் தெரியாமல் அழிந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. எனவே முறைகளை, சட்டங்களை, நாமே உருவாக்கிய சட்டங்களை நாம் கண்டிப்பா மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், மதிக்க வேண்டும். நம்முடைய உரிமைகளை, யதார்த்தங்களை நாம் புரிய வேண்டும். இன்னைக்கு ரொம்ப பேருக்கு இப்ப கூட என்ன நடக்குதுன்னு தெரியல, நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்போ ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சினிமாவின் மோகம் இப்பொழுது நம்மை ஆட்டி படைக்கிறது. அர்த்தமில்லாத விஷயங்களில் நம்முடைய கவனம் கூடுதலாக இருக்கிறது. யதார்த்த உண்மைகளை புரிந்து கொள்வதற்கு கூட தயாராக இல்லை என்பதால் எந்த பொய்யையும் இந்த மக்களிடத்தில் சொல்ல முடியும் என்று அரசாங்கங்கள் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டிருக்க கொண்டு நிலை. இன்னைக்கு அந்த போராடக்கூடிய பசங்களை கூட பயங்கரமா ஃபாரினர்ஸ் ஊறி விட்டாங்க, அது இது. நீங்க இது எந்த லெவலுக்கு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஏன்னு சொன்னா எதை சொன்னாலும் நம்புவதற்கு நம்மளை முட்டாள்களை ஆக்கி வச்சிருக்கிறாங்க. நமக்கு டிவிக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க, போனுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு, நெட்டுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு, மூளைகள் அனைத்தும் மலங்கடிக்கப்பட்டு விட்டது. என்ன சொன்னாலும் ஏத்துக்குருவாங்க. உண்மைகளை புரியறதுக்கு, படிக்கிறதுக்கு, விளங்குறதுக்கு, யோசிக்கிறதுக்கு அவகாசமே இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்திய நம் மக்களாகிய நாம் நம்முடைய அரசியல் சாசனம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய உரிமைகளை கூட எத்தனை பேர் படிச்சிருக்கோம் சொன்னால் ஆச்சரியம் தான். ஆனா 24 மணி நேரமும் பேஸ்புக் நோண்ட முடியும், இன்ஸ்டாகிராம்ல தேவையில்லாத விஷயங்களை கேட்க முடியும், பார்க்க முடியும். என்னுடைய உரிமைகள் என்ன? இந்த நாட்டில் நம்ம யார்? எவரும் நமக்கு பிச்சை போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? யாரு நமக்கு கருணை ஆட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அரசியல் கட்சிகள் முதற்கொண்டு முஸ்லிம்களுக்கு நாங்க சாதகமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டே நம்மகிட்ட ஓட்டு வாங்கலான்னு பாக்குறாங்க. எவ்வளவு இது என்ன நியாயம்? யார் பிச்சை போடுவதற்கு? யாருக்கு யார் பிச்சை போட போற? எவனுக்கு பிச்சை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை, பிச்சை போட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன அப்படின்னு கேட்டா, என் உரிமை என்னவென்று தெரியாத சமூகத்திற்கு பிச்சை போடுவதாக காட்ட முடியும். அதான் பிரச்சனை. என் உரிமை என்னவென்று எனக்கு தெரியவில்லை. நான் மட்டுமல்ல, நம்ம மட்டும் சொல்ல, பொதுவாகவே இந்தியாவுடைய மனநிலை சாதாரண மக்கள் விளங்குறதுக்குண்டான விளங்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க மேல உள்ளவங்க. அதான் அதுக்கு தகுந்தவாறு நாமும் நம்முடைய வெறுமனே என்டர்டைன்மெண்ட் அதுல மட்டும் கடுமையா கூடுதலான கவனம் செலுத்தி நம்முடைய நேரங்கள் வீணடிக்கப்படுகிறது. அதற்கு பகரமாக
நம்முடைய உரிமைகள் என்ன, இந்த நாட்டை நமக்கு அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகள் என்ன, இதை பாதுகாப்பது எவ்வளவு அவசியம் என்ற யதார்த்தங்களை புரிந்து கொள்வதும் உண்மை நிலவரங்களை சரியான முறையில் தெரிந்து கொள்வது தார்மீக கடமை. அவைகளை நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் தெளிவையும் விளக்கத்தையும் தருவானாக. உண்மையான குடியரசு தத்துவத்திற்கு மாற்றமாக அவைகளை அழிப்பதற்கு நினைப்பவர்களுடைய சிந்தனையை அல்லாஹ் மாற்றுவானாக. இதை பாதுகாப்பதுதான் மனித சமுதாயத்திற்கு நல்லது என்ற யதார்த்தத்தை புரிந்தும் ஆட்சியாளர்கள் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதல்ல, மக்களின் சேவகர்கள் மட்டுமே அவர்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் என்ற யதார்த்த உண்மையை புரிந்து தங்கள் மீது தவறு இருக்கு சுட்டி காண்பிக்கப்படும் பட்சத்தில் உண்மையை ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஆட்சியாளருக்கும் சரி மக்களுக்கும் சரி தெளிவை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. இந்த நாட்டை அமைதி நிறைந்த நாடாக ஆக்குவானாக. தேவையற்ற கலவரங்கள், தேவையற்ற பிரச்சனைகள், பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெண்கள், ஆண்கள் பாதிக்கப்படுவது போன்ற தீய சூழ்நிலைகள் இதெல்லாம் அல்லாஹ் பாதுகாப்பானாக என்று உளப்பூர்வமாக துஆ செய்கின்றோம். துஆ செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸதகல்லாஹுல் அஸீம்.